தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளை கர்த்தர் தந்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து தேவாதி தேவனை நாம் துதித்து அவரை மகிமைப்படுத்துவோம். ஆகாதது எதுவும் இல்லை, மலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, மலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். அலங்கார வாசலிலே அலங்கோலமுடவன் என்று நடந்தானே இயேசு நாமத்தில். உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். ஆகாதது எதுவும் இல்லை, மலாகாதது எதுவும் இல்லை. ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்டீங்கப்பா. இந்த நாளில் உம்மாலே செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் செய்ய வல்லவர் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, உம்முடைய அன்பு கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்கிறது: தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தை வாசிக்கும் போது தேவனால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றும் இல்லை என்பது இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. சகலவற்றையும் செய்ய வல்லவர். அவர் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். அவருக்கு மரிச்சவர்களுக்கு உயிர் கொடுக்க முடியும். சூரியனை சந்திரனை வானத்தில் நிற்க பண்ண முடியும். செங்கடலை 2ஆக பிரிந்து போக பண்ண முடியும். ஒரு மதிலை எந்த விதமான யுத்தமும் செய்யாமல் உடைந்து விழ பண்ண முடியும். 100வது வயதில் ஆபிரகாமுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும். மரித்து 4 நாளாகி அடக்கம் பண்ணப்பட்டு நாற்றமெடுத்து போன சரீரத்தை கூட உயிரடைய பண்ண முடியும். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். வேதம் முழுவதும் இப்படிப்பட்ட தேவனுடைய கிரியைகள் நிரம்பி இருக்கிறது. உலகத்தை படைத்து, உலகத்தை உண்டாக்கி சிருஷ்டித்து, அவைகளுக்கு எல்லைகளை ஏற்படுத்தி, கடலுக்கு எல்லையை ஏற்படுத்தி, எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். அவருக்கு முன்னால் போய் நம்ம கேள்வியே கேட்க முடியாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க கேட்கவே முடியாது. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் நீங்கள் அவரை குறித்து படித்தீங்கன்னா, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20 வசனம் சொல்லுகிறது:
நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்ய வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். நான் சொல்கிறேன், வேதவசனம் சொல்லுகிறது, நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மேலே அவரால் செய்ய முடியும். அதனால் இது எல்லாவற்றையும் நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? ஆண்டவர் இதெல்லாம் செய்ய வல்லவராக இருக்கார். அவர்கிட்ட வல்லமை குறையலை. அவர் இன்றைக்கும் எதை வேணாலும் செய்வார். எந்த காரியத்தையும் எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நம்ம உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்க்கும்போது எல்லாமே கட்டுப்பாடு மீறி போகுதோ என்று நமக்கு தோணும். ஏன் அப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது? இதெல்லாம் அவருடைய ஆளுகையும் அவருடைய அறிவின்படியும் அவர் அறியாமல் எதுவுமே நடக்கலை. நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாகவே ஆண்டவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த நாளில் இந்த நன்மைகளெல்லாம் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அவரை விசுவாசிக்கணும். அவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிறத நீங்கள் விசுவாசிக்கணும். யோபு அப்படி தான் விசுவாசித்தார். தேவரீர் நீர் சகலற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு விசுவாசித்தார். என்ன நடந்தது? அந்த அதிகாரத்தில் முழுவதும் படித்து பாருங்கள். எல்லாவற்றையும் இழந்து போன யோபு எல்லாவற்றையும் 2 மடங்கு திருப்பி பெற்றுக்கொண்டார். நீங்கள் விசுவாசித்தால், நீங்கள் தேவனை நம்பினால், அவர் சகலவற்றையும் செய்ய வல்லவர் என்று நீங்கள் விசுவாசித்தால், எதையெல்லாம் இழந்து போனீங்களோ அது எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீங்க, ஆசீர்வதிக்கப்படுவீங்க, உயர்த்தப்படுவீங்க. நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக கோடி நன்றி செலுத்துகிறோம். நீர் எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர். நீங்கள் செய்ய நினச்சி எதுவுமே தடைப்படாது. எல்லாவற்றையும் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்ய போதுமானவராக இருக்கிறீர்கள். உமக்கு நன்றி. அப்படியே நீர் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்தடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.